Hello everyone, welcome back to Future Vision Study Center. So previous videoல நம்ம பார்த்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா TQM அப்படின்றது தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ வாட் இஸ் மீன் பை TQM? டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்த விஷயங்கள் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்வாக் அனாலிசிஸ் தான் என்னன்னு பார்த்துருக்கோம். தென் போஸ்ட்கிராப்னா என்ன அப்படிங்கிறது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட கீ அப்ஜெக்டிவ்ஸ் என்னங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து டிக்யூஎம் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுடைய பெனிஃபிட்ஸை பார்க்கலாங்க. கல்வியில் டிக்யூஎம்மின் நன்மைகள்: இம்ப்ரூவ்ட் ஸ்டூடெண்ட் லேர்னிங் அவுட்கம்ஸ், மாணவர் கற்றல் விளைவுகள் மேம்படும். எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ், வளங்களை சீராக பயன்படுத்த முடியும். என்ஹான்ஸ் டீச்சர் பெர்ஃபார்மன்ஸ், ஆசிரியர்களின் செயல்திறன் உயரும். டிரான்ஸ்பரண்ட் அண்ட் எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன், திறம்பட மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து இந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டினுடைய பெனிஃபிட்ஸ். அதை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்றாங்க. அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடியேஷன் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்களின் மதிப்பீடு மற்றும் அங்கீகாரம். இந்த நாக்கெல்லாம் வராங்க இல்லையா, அதுதாங்க டெஃபினேஷன். இதுக்கு வரையறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, assessment is the process of evaluating the quality and performance of an institution based on certain criteria. ஒரு சில கிரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அந்த கிரைட்டீரியாவினுடைய அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, அந்த கல்வி நிறுவனத்துடைய தரத்தை வந்து மதிப்பிடுவாங்க. அதுதான் வந்து அசஸ்மெண்ட். அதாவது மதிப்பீடு என்பது ஒரு கல்வி நிறுவனத்தின் தரம் மற்றும் செயல்திறன் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோல்கள் அடிப்படையில் மதிப்பீடு செய்வது ஆகும். அவங்க அதுக்குன்னு அந்த NAAC கமிட்டி ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க, யூஜிசி ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இருக்கா அப்படின்னா அதுக்கு அந்த அக்ரிடேஷன் அங்கீகாரம் வந்து கிடைக்கும். அக்ரிடேஷன் இஸ் த ஃபார்மல் ரெகக்னேஷன் கிராண்டட் டு அன் இன்ஸ்டிடியூஷன் தட் மீட் ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, இது கொஸ்டினாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாட் இஸ் மீன் பை அக்ரிடேஷன்னா, அங்கீகாரம் என்பது குறிப்பிட்ட தரநிலைகளை பூர்த்தி செய்யும் நிறுவனத்திற்கு வழங்கப்படும் அதிகாரப்பூர்வமான அங்கீகாரமாகும். அதுதான் அக்ரிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஓகேங்களா. இது வந்து A+, இது வந்து 5 ஸ்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அந்த ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த க்ரைட்டீரியாவில் என்னென்ன இருக்கோ அதுபடி அந்த காலேஜு இல்லைன்னா அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு தரவரிசையில் பட்டியலில் இப்போ ரீசெண்டாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்சது இல்லைங்களா, அதில் வந்து டாப் 10 ரேங்க்கில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ன்னு அக்ரிகேட் பண்ணுறது எதனால், அந்த அக்ரிடேஷன். அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக அந்த யூஜிசி அந்த NAAC கமிட்டி வந்து அவங்களுக்கு அந்த ரேங்கிங்கை கொடுத்துருக்காங்க. NRIF அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாத்தையுமே ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, வேறு என்ன வந்து யூனிக்கான விஷயங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அவங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற அடிப்படையில் அந்த தரவரிசை பட்டியல் கொடுத்து அந்த ரேங்கிங் கொடுக்குறாங்க. சரிங்களா. நீட் ஃபார் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன், மதிப்பீடும் அங்கீகாரமும் ஏன் தேவை, எதுக்கு நம்ம வந்து இதை செய்கிறோம், அசஸ்மெண்ட்டு அக்ரிடேஷனும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எதுக்காக தேவை அப்படின்னு கேட்குறாங்க. டு என்ஷூர் குவாலிட்டி எஜுகேஷன் டெலிவர், தரமான கல்வியை உறுதி செய்ய. டு பில்ட் பப்ளிக் ட்ரஸ்ட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, மக்களின் நம்பிக்கையும் பொறுப்பும் வளர்க்க. இப்போ நம்ம சேலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல வருஷமாக நீண்ட காலமாக ஒரு 100 வருஷத்துக்கு பக்கமாக ஒரு ஸ்டாண்டர்டோட ஒரு ஸ்டேபிளான அதே அந்த மதிப்பீடோட ரெப்புடேஷனோட இருக்க ஒரு காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரதா இன்ஸ்டிடியூஷனை சொல்லலாம் இல்லைங்களா. இன்றைக்கி வரைக்குமே சாரதா காலேஜ் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், அதே மாதிரி அந்த எத்தினிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறதுங்க, நம்மளுடைய அந்த கஸ்டம்ஸு, இந்தியன் ட்ரெடிஷன், கல்ச்சரு அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக அது இருக்குது இல்லைங்களா. மக்களின் நம்பிக்கை, பொறுப்பு, இது ரெண்டுமே வந்து பொறுப்பும் வளர்க்கும். அதில் ஐடென்டிஃபை ஸ்ட்ரென்த் அண்ட் ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், பலம் மற்றும் மேம்படுத்த வேண்டிய அம்சங்களை கண்டறிய. டு ஃபெசிலிட்டேட் ஃபண்டிங் அண்ட் அட்டானமி, நிதி மற்றும் தன்னாட்சி பெற்றதற்கான வாய்ப்பை உருவாக்க. அதாவது ஒரு சில அந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்ததுன்னா அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, எய்டடாக மாற்றுவாங்க, அட்டானமஸாக மாற்றுவாங்க. எய்டடாக மாற்றும்போது என்னாகும், அரசுலேருந்து நம்மக்கிட்ட வரக்கூடிய அந்த ஃபண்டு கிடைக்கும். அப்போ அந்த தன்னாட்சி நிதியும் வேணும், அதை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்வது. டு என்கரேஜ் அ கல்ச்சர் ஆஃப் எக்ஸலன்ஸு, சிறப்புமிக்க பண்பாட்டை ஊக்குவிக்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்ரிடேஷன் அப்படிங்கிறது பயன்படுது. அதுதான் நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சிலை தான் நம்ம ஷார்ட்டாக என்னன்னு சொல்கிறோங்க, NAAC அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.
ஸோ இதில் என்னென்ன அந்த ஏஜென்சிஸ் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அந்த தரவரிசை பட்டியலில் ஒரு கல்வி நிறுவனத்தை வந்து தரமிடுதல் அப்படிங்கிறத செய்யறதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு தான் அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏஜென்சிஸ் இன்வால்வ் இன் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன், மதிப்பீடு மற்றும் அங்கீகரித்தலில் ஈடுபடும் நிறுவனங்கள் ஏஜென்சி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து NAAC, நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில். அக்ரிட்ஸ் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா, இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களை மதிப்பீடு மற்றும் அங்கீகரிக்கும் நிறுவனம். சரிங்களா? ஸோ அப்போ உயர்கல்வி அப்படிங்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் காலேஜ். ஓகேங்களா? அடுத்து NBA அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன். அக்ரிட்ஸ் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம்ஸ், தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறை பாடநெறிகளுக்கான அங்கீகாரம் வழங்கும் நிறுவனம் தான் NBA. இந்த அப்ரிவேஷன்ஸ்லேருந்து NAAC மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரியும், NBAலாம் நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் எது வேணாலும் இந்த அக்ரனிம்ஸில் வந்து என்ன வரலாங்க, கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்னல NIRF அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், ரேங்க்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், செயல்திறனின் அடிப்படையில் கல்வி நிறுவனங்கள் தரவரிசைப்படுத்தும் அமைப்பு. UGC, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், AICTE, இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ரெகுலாரிட்டி பாடிஸ் ஓவர்சீயிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி தரத்தை கண்காணிக்கும் கட்டுப்பாட்டு அமைப்புகள். இவங்க 2 பேரும், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனும் AICTEன்னு சொல்கிற இந்த அமைப்பும். இப்போ என்ன மாதிரியான க்ரைட்டீரியாவை வந்து அசஸ் பண்ணுறாங்க? ஒரு காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டார் காலேஜ், அதாவது 5 ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தரவரிசை பட்டியலில் வருது. அவங்க வந்து அந்த செல்ஃப் ஃபினான்சிங்கான அங்கீகாரம் பெறுறது, அட்டானமஸ் ஆகிறதுக்கு, இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான கிரெடிட்ஸ் இருக்கணும், க்ரைட்டீரியா, மதிப்பீடு அளவுகோல்கள் இருக்கணும் பார்த்தீங்கன்னா, கரிக்குலர் ஆஸ்பெக்ட்ஸ், பாடத்திட்ட அமைப்பு, டீச்சிங் லேர்னிங் எவாலுவேஷன், கற்பித்தல் கற்றல் மற்றும் மதிப்பீடு செய்யணும். ரிசர்ச் இனோவேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன், ஆராய்ச்சி புதுமை மற்றும் விரிவாக்கம். தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லேர்னிங் ரிசோர்சஸ், உட்கட்டமைப்பு மற்றும் கற்றல் வளங்கள். ஸ்டூடெண்ட் சப்போர்ட் அண்ட் ப்ராக்ரெஷன், மாணவர் ஆதரவு மற்றும் முன்னேற்றம். கவர்னன்ஸ், லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், நிர்வாகம், தலைமையம் மற்றும் மேலாண்மை. இந்த க்ரைட்டீரியாலாம் இருக்கான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் இருந்தால் தான் UGC அல்லது அந்த ICTEன்னு சொல்லக்கூடியவங்க அந்த அக்ரிடேஷனை கொடுப்பாங்கங்க. ஓகேங்களா? இன்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், நிறுவனத்தின் பண்புகள் மற்றும் சிறந்த நடைமுறைகள். அதுதான் நம்மளுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி நான் சொன்னேன். ஷாதா காலேஜ் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அந்த NAAC இதில் வந்து அக்ரிகேட்டட் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டார் ப்ளஸ். அதேமாதிரி வைஷ்யா காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே 5 ஸ்டார் அந்த இது வாங்கின அதாவது அக்ரிடேஷன் வாங்கின ஒரு காலேஜ் NAACல. ஓகேங்களா? அப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் அக்ரிடேஷன், அங்கீகாரத்தின் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிபிலிட்டி, கல்வி நிறுவன நம்பிக்கையை அதிகரிக்கிறது. எலிஜிபிலிட்டி ஃபார் ஃபினான்ஷியல் கிராண்ட்ஸ், நிதி உதவிக்கு தகுதி பெற முடியும். கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சாரதா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எய்டடு, அப்போ தே ஆர் கெட்டிங் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் இல்லையா? பெட்டர் ஸ்டூடெண்ட் அட்மிஷன்ஸ் அண்டு பிளேஸ்மெண்ட்ஸ், மாணவர் சேர்க்கையும் வேலைவாய்ப்பு மேம்படுகிறது. பெஞ்ச்மார்க் ஃபார் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், தொடர்ச்சியான மேம்பாட்டுக்கு அளவுகோலாக அமைகிறது. என்ஹான்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ரெகக்னேஷன், உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லீடர்ஷிப் தியரிஸ் இன் எஜுகேஷன், கல்வியில் தலைமைத்துவ கோட்பாடுகள், கிரேட்மேன் தியரி. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்மேன் தியரி. ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ இந்த அசஸ்மெண்ட் பற்றி அக்ரிடேஷன் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மார்க், அதாவது க்ரைட்டீரியாவில் வந்து என்னென்ன மாதிரியான ரேஞ்சில் கிரேட்ஸ் இருந்தால் என்ன அக்ரிடேஷன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.51லேருந்து 4 பாயிண்ட்ஸ் இருந்தால் A++ங்க. அதே மாதிரி 3.26லேருந்து 3.50னா A+, 3.01லேருந்து 3.25 வரைக்கும் இருந்தால் அது வந்து வெறும் A, 2.76லேருந்து 3 வரைக்கும் இருந்தால் B++, 2.51லேருந்து 2.75 இருந்தால் B+, 2.01லேருந்து 2.50னா B. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அந்த NAAC கமிட்டி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு க்ரைட்டீரியா. ஆனால் இப்போ NPE வந்ததுக்கப்புறம் இதில் வந்து என்ன இருக்குங்க, ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கும். மெயினாக அவங்க எவாலுவேட் பண்ணக்கூடிய அந்த க்ரைட்டீரியா அப்படிங்கிறது கரிக்குலம், டீச்சிங் லேர்னிங்கு, ரிசர்ச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டு, கவர்னன்ஸ் வேல்யூஸ், இதெல்லாம் தான் அவங்க பார்க்குறாங்க. சரிங்களா?
இதில் வந்து நியூ மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 2024லேருந்து 25 ஆன்வர்டு அக்ரிகேட்டட் நான் அக்ரிகேட்டட் அப்படிங்கிறது எப்படி கொடுத்துருக்காங்க, மெச்சூரிட்டி பேஸ்டு கிரேடட் அக்ரிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய MBGA அப்படிங்கிறது. ஓகே, இதோட ஸ்கோர் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5 மார்க்கு. இதில் லெவல்ஸ் 1 to 4னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் எக்ஸலன்ஸ்னு அர்த்தமா, லெவல் 5னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் குளோபல் எக்ஸலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வந்து டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா எவிடன்ஸும் சப்மிட் பண்ணக்கூடியது டிஜிட்டலி. அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் OBE அப்படிங்கிறது மஸ்ட்ன்றாங்க. ஒன் நேஷன் ஒன் டேட்டா பிளாட்ஃபார்ம்ங்கிறது தான் NPEயோடைய புதுசு யூனிஃபைடு சிஸ்டம் ஃபார் ட்ராக்கிங் இன்ஸ்டிடியூஷனல் டேட்டாங்கிறது. புரியுதுங்களா? இதெல்லாம் NPAல புதுசாக கொண்டு வந்திருக்க அக்ரிடேஷன் நார்ம்ஸு. ஸோ அடுத்தது லீடர்ஷிப் தியரிஸ் இன் எஜுகேஷன். அது கல்வியில் வந்து தலைமைத்துவ கோட்பாடுகள் தியரி அதுங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து கிரேட் மேன் தியரிங்கிறது. லீடர்ஸ் ஆர் பார்ன் நாட் மேடு. தலைவர்கள் பிறப்பிலேயே திறமை உடையவர்கள், வளர்ப்பால் அல்ல. அப்போ வந்து பிறக்கும் போதே ஒருத்தன் வந்து என்னவா பிறக்கிறான் அப்படின்னா அந்த தலைமை பொறுப்போடு தான் பிறக்கிறான். ஓகேங்களா? வளர்ப்பால் அவன் வந்து லீடர்ஸாக ஆகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லீடர்ஷிப்னா என்ன? கைடிங் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள் ஒர்க் டுவர்ட்ஸ் அ காமன் கோல். அதாவது ஒரு மையமான ஒரு கொள்கையை வந்து எல்லாருக்கும் ஒருமித்த ஒரு கொள்கைக்கு நம்ம அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக சேர்ந்து அந்த மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போகிறவங்க தான் அந்த லீடர். அவங்களுக்கு தான் அந்த லீடர்ஷிப்னு சொல்கிறது. ஒரு குட் லீடர்னா எப்படி இருக்கணும்? நல்லா டைரக்ஷன் மோட்டிவேஷன் பண்ணி டீமை அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ண அவங்களோட பெஸ்ட்டை வந்து காட்டுறதுக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அந்த லீடர்ஷிப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோக்ராட்டிக், டெமோக்ராட்டிக், தென் லேசி, ஃபேர்ன்றது லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ். இது நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தியரி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ கிரேட் மேன் தியரிங்கிறது என்ன? லீடர்ஸ் ஆர் பார்ன் நாட் மேட் அப்படிங்கிறது கிரேட் மேன் தியரி. தலைவர்கள் பிறப்பிலேயே திறமை உடையவர்கள், வளர்ப்பால் அல்ல. தட் த ட்ரைட் தியரி. லீடர்ஷிப் டிபெண்ட்ஸ் ஆன் இன்பார்ன் ட்ரைட்ஸ் லைக் கான்ஃபிடன்ஸ், இன்டெலிஜென்ஸ். தலைமைத்துவம் உடற்பிறந்த பண்புகளால் தன்னம்பிக்கை, புத்திசாலித்தனம் தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ அப்போ பிறக்கும் போதே ஒருத்தன் வந்து இன்பார்ன் குவாலிட்டிஸான கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கையும் நல்ல புத்திசாலித்தனமும் இருந்தால் அவனுக்கு வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தமா. அடுத்து பிஹேவியரல் தியரி. ஃபோக்கஸ் ஆன் வாட் லீடர்ஸ் டூ நாட் ஹூ தே ஆர். தலைவர் என்ன செய்கிறார்கள் என்பதையே முக்கியமாக கூறுகிறது, அவர்கள் யார் என்பதல்ல. ஒரு தலைவன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஒரு காப்லர் இல்லைங்களா? அவர் வந்து ஒரு ஷூ மென் பண்ணக்கூடிய காப்லர். அப்போ அவர் யாருன்றது முக்கியம் இல்லை, அவர் என்னவா இருந்தார், ஒரு தலைவங்கிறவன் என்ன செஞ்சாங்கிறது தான் முக்கியம். அதுதான் பிஹேவியரல் தியரி. தென் கான்டிஜென்சி தியரிங்கிறது இஃபெக்டிவ் லீடர்ஷிப் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். சூழ்நிலைக்கு ஏற்ப தலைமைத்துவம் மாறும். சிச்சுவேஷனல் லீடர்ஷிப்புங்கிறது லீடர்ஷிப் ஸ்டைல் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு ஃபாலோவர்ஸ் எபிலிட்டி. பணியாளரின் திறமை பொறுத்து தலைமைத்துவம் மாறுமா. யார் வந்து எப்போ வேணாலும் என்ன ஆகலாங்க, லீடராக மாறலாம். தென் பாத் கோல் தியரி. பாத் கோல் தியரிங்கிறது லீடர் கைட்ஸ் அண்ட் மோட்டிவேட்ஸ் டு அச்சீவ் கோல்ஸ். தலைவர் இலக்கை அடைய வழிகாட்டி ஊக்குவிக்கின்றார். ஓகே, தலைவர் வந்து மற்றவங்களை என்ன பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க, கைட் பண்ணுறாங்க. எதுக்கு? அவங்களோட இலக்கை வந்து அடையணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கிரேட் மேன் தியரி இருக்குது இல்லையா? அந்த கிரேட் மேன் தியரியில் நம்ம யாரை வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸாக வச்சுக்கலாம்னா மகாத்மா காந்தி, நெப்போலியனை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாங்க. ஓகேங்களா? இந்த ட்ரைட் தியரி அப்படிங்கிறது அது ஹானஸ்ட்டாக ஒரு செரிஷ்மாவோட அவங்கக்கிட்ட வந்து என்ன இருக்கும், ஒரு ஒளிவட்டம் தெரியும் அவங்களுக்குள்ளார. இந்த பிஹேவியரல் பார்ட்டிசிபேட்டிவ் தியரி அப்படிங்கிறது பிஹேவியரல் தியரிக்கு இன்னொரு பேர் என்னன்னா பார்ட்டிசிபேட்டிவ் தியரி அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் பிஹேவியரல் தியரிக்கு. சரிங்களா? அடுத்து இந்த கான்டிஜென்சி அப்படிங்கிறது யாரோடது அப்படின்னா ஃபீல்டர் அப்படிங்கிறவர் சொன்னதுங்க. ஓகேங்களா? அவருடைய தியரி தான் வந்துட்டு, ஃபீல்டருடைய தியரி தான் வந்து இந்த கான்டிஜென்சி தியரி ஆஃப் லீடர்ஷிப் அப்படிங்கிறது. இவரோட ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு ஃபீல்டர். 1960s வந்து இந்த தியரியை என்ன பண்ணியிருக்காரு, ப்ரப்போஸ் பண்ணியிருக்காருங்க.
அதாவது ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு அட்ஜஸ்ட் டு ஃபிட் த லீடர் அப்படிங்கிறது தான் கான்டிஜென்சி தியரி. தெர் இஸ் நோ ஒன் பெஸ்ட் ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப் ஃபார் ஆல் சிச்சுவேஷன்ஸ். அதாவது எல்லா சூழ்நிலையிலும் எல்லாருமே வந்துட்டு பெஸ்ட் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருப்பாங்களா அப்படின்னா அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது சிச்சுவேஷனல் லீடர்ஷிப். இதை பத்தி பேசுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்ஷி அண்ட் பிளென்சார்டு. இவங்க 2 பேரும் தான் இந்த சிச்சுவேஷனல் தியரியை வந்து உருவாக்கினவங்க. சரிங்களா? ஓகே, இதில் வந்து 4 ரெடினஸ் லெவல்ஸ் இருக்கு. R1 to R4 அப்படிங்கிறது காம்பிடென்சி கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 லெவல்ஸ் பற்றி இவங்க அந்த ஃபாலோவர்ஸை பேசியிருக்காங்க. ஃபாலோவரோடைய லெவல் R1 அப்படின்னா ரொம்ப லோ ஸ்கில்லு லோ கான்ஃபிடென்ஸோட இருக்கவங்க. கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அந்த லீடர் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த லீடர்ஷிப்போடைய ஸ்டைலில். R2 அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஸ்கில் இருக்கும் லோ கான்ஃபிடென்ஸோட இருப்பாங்க. அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி கைட் பண்ணி மோட்டிவேட் பண்ணணும். அதுதான் அந்த லீடருடைய ரோல். அதில் அடுத்தது வந்து லெவல் 3 R3ல இருக்கவங்க வந்து ஹை ஸ்கில் லோ கான்ஃபிடென்ஸ் மோட்டிவேஷன் அவங்களுக்கு தேவைங்கும் போது லீடர்ஷிப் குவாலிட்டியில் லீடருடைய ரோல் என்ன இருக்கணும்? சப்போர்ட் பண்ணணும், இன்வால்விங் டெசிஷன்ஸ் முடிவெடுக்கிறதுல பங்கு பெறணும். R4 ஹை ஸ்கில் ஹை கான்ஃபிடென்ஸுங்கும் போது ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரீடம் அவனுக்கு கொடுக்கப்படுது. சரிங்களா? அடுத்தது தான் இந்த பாத் கோல் தியரிங்கிறது. இதில் வந்து அந்த தலைவர் இலக்கை அடைய வழிகாட்டி ஊக்குவிக்கின்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனல் தியரி அப்படிங்கிறது. டிரான்ஸ்ஃபர்மேஷனல் தியரினா என்ன? இன்ஸ்பயர்ஸ் ஃபாலோவர்ஸ் டு அச்சீவ் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன். பின் தொடர்புகளை ஊக்குவித்து அவர்களை கண்ணியமாக மாற்றுகிறார். எதிர்பார்க்க முடியாத பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது நம்ம வந்து யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த எதிர்பார்ப்பை தாண்டி அவங்களுடைய அந்த ஃபாலோவர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள வந்து அச்சீவ் பண்ண வைக்கிறது லைஃப்பில். அதுதான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஓகேங்களா? இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் தியரினா? இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை பர்ன்ஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது பர்ன்ஸுங்க. இதை வந்து எக்ஸ்பேண்டட் பை பாஸுங்கிறவர் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இதோட பெனிஃபிட்ஸ் என்ன? மோட்டிவேஷன் பண்ணுறது, க்ரியேட்டிவிட்டி, டீம் சாட்டிஸ்ஃபேக்ஷனு, ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட்டை பில்ட் பண்ணுறது. ஓகே, அடுத்தது டிரான்சாக்ஷனல் தியரி. லீடர்ஷிப் இஸ் பேஸ்ட் ஆன் ரிவார்ட் ஆன் பனிஷ்மெண்ட். பரிசும் தண்டனையும் அடிப்படையாக கொண்ட தலைமைத்துவம் அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்தது சர்வன்ட் லீடர்ஷிப்பு. இந்த சர்வன்ட் லீடர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா லீடர் புட்ஸ் அதர்ஸ் நீட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் சர்வ்ஸ் தேம். தலைவராக இருப்பது எனும் பதவிக்கு முன்னதாக சேவை செய்யும் நிலை. சரியா? அவங்க தலைவராக இருந்தாலும் மற்றவங்களுடைய தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சேவை செய்யறது தான் வந்து சர்வன்ட் லீடர்ஷிப்னு சொல்றது. இதுதான் இந்த 9 அந்த தியரிஸ். சரிங்களா? ஓகே, லீடர்ஷிப் குவாலிட்டிஸில் வந்துட்டு நம்ம பார்த்த அந்த 9 தியரிஸு இதுதான். அடுத்தது பார்க்க போகிறது லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் இன் எஜுகேஷன். கல்வியில் தலைமைத்துவ பாணிகள். ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டோக்ராட்டிக். ஆட்டோக்ராட்டிக்னா என்னது? லீடர் கண்ட்ரோல்ஸ் ஆல் டெசிஷன்ஸ். லீடர் மட்டும்தான் எல்லா அந்த டிசிஷன்ஸையும் முடிவெடுப்பாங்க. தானே முடிவெடுக்கும் அதிகாரப்பூர்வ பாணி. அதுதான் ஆட்டோக்ராட்டிக் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அடுத்தது டெமோக்ராட்டிக் டெசிஷன்ஸ் மேட் வித் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் இன்புட். ஆசிரியர் மாணவர் கருத்துக்களை மதிக்கும் பங்களிப்பு பாணி. லேசி ஃபேர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஃப்ரீடம் டு டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதிக சுதந்திரம் வழங்கும் பாணி. 4வது டிரான்ஸ்ஃபர்மேஷனல். இன்ஸ்பைர்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ் ஃபார் சேஞ்ச். ஊக்கமளித்து மாற்றத்திற்கு வழிவகுக்கும் பாணி. டிரான்சாக்ஷனல் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது டிரான்சாக்ஷன்ங்கிறது வேறு. டிரான்சாக்ஷனல்னா பேஸ்ட் ஆன் டாஸ்க் கம்ப்ளீஷன் ரிவார்ட்ஸ். பணி நிறைவேற்றலில் பரிசுகளை அடிப்படையாக கொண்ட பாணி. பியூரோக்ராட்டிக் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட்
ரெகுலேஷன்ஸ் ஃபாலோட், விதிமுறைகள் மற்றும் சட்டங்களை கடைபிடிக்கும் பாணி. கோச்சிங் ஸ்டைல், லீடர் ட்ரெயின்ஸ் அண்ட் டெவலப்ஸ் அதர்ஸ். அதாவது லீடர் என்ன பண்ணுவாங்க, தலைவர்கள் மற்றவர்களின் திறனை வளர்க்கும் பயிற்சி பணியாகும். விஷனரிங்கிறது ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம் எஜுகேஷனல் கோல்ஸ், நீண்ட கால கல்வி சிந்தனையுடன் செயல்படும் பாணி. அடுத்தது சர்வெண்ட், எம்பசைஸ் ஆன் சர்வீஸ் அண்ட் எத்திக்ஸ், எம்பத்தி. சேவை, ஒழுக்கம், அனுதாபம் அடிப்படையான பாணி. அடுத்தது எஜுகேஷனல் அப்ளிகேஷன்ஸ், கல்வி அமைப்புகளின் பயன்பாடு. லீடர்ஷிப் ஸ்டைல் தியரி, எஜுகேஷனல் யூஸ், கல்வி பயன்பாடு. டிரான்ஸ்ஃபர்மேஷனல் அப்படிங்கிறது ஃபார் ஸ்கூல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் டீச்சர் டெவலப்மெண்ட், பள்ளி மறுசீரமைப்பும் ஆசிரியர் மேம்பாடும். இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ சிச்சுவேஷ்னல் டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது ஃபார் இன்க்ளூசிவ் டெசிஷன் மேக்கிங், அனைவரையும் உள்ளடக்கி முடிவெடுக்கும் நடைமுறை. சிச்சுவேஷ்னலுங்கிறது ஃபார் அடாப்டிங் டு டைவர்ஸ் லேர்னர்ஸ், பல்வகை மாணவர்களுக்கு ஏற்ப மாறும் தலைமை. சர்வெண்ட் ஃபார் ப்ரமோட்டிங் மாரல் வேல்யூஸ் அண்ட் எம்பத்தி, ஒழுக்கம் மற்றும் கருணை வலியுறுத்தும் தலைமை. டிரான்சாக்ஷனல் அப்படிங்கிறது ஃபார் மெயின்டைனிங் டிசிப்ளின் அண்ட் ரொட்டீன், ஒழுங்கை பராமரிக்கும் பாணி. சரிங்களா? இப்போ பார்த்தது எல்லாமே அசஸ்மெண்ட் அக்ரிடேஷன்ஸ், அதுக்கான க்ரைட்டீரியா அசஸ்மெண்ட் பார்த்துருக்கோம், பெனிஃபிட்ஸ் ஆஃப் அக்ரிடேஷன் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது அந்த லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் இன் எஜுகேஷன், அப்புறம் லீடர்ஷிப் குவாலிட்டி, லீடர்ஷிப்கான தியரிஸ் இன் எஜுகேஷன், இதெல்லாம் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் இல்லைங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது ரோல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸு, ஸ்கூல் ஹெட்ஸு, டீச்சர்ஸு, ஸ்டேக் ஹோல்டர்ஸு, இவங்களுடைய ரோல் என்ன? பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது திட்டமிடலும் நிர்வாகத்திலும் நிர்வாகிகள், பள்ளி தலைவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் வகிக்கும் பங்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னால் யார்? நிர்வாகிகள். அவங்க யார்? எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ், டிஇஓஸ், சிஇஸ் எக்ஸெட்ரா. அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ப்ரொவைட் பாலிசி டைரக்ஷன், பிளானிங், கோஆர்டினேஷன் அண்ட் மானிட்டரிங். நிர்வாகிகள் கல்வி கொள்கை, திட்டமிடல், ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பை வழங்குகிறார்கள். அப்போ இந்த டிஇஓ, சிஇஓஸ் என்ன பண்ணுறாங்க? டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் பாலிசி டைரக்ஷன், கல்வி கொள்கை உருவாக்குறாங்க. அது பிரகாரம் எப்படி கல்வியை தரமானதாக கொண்டு போகலாம், என்ன மாதிரி கரிக்குலம் சிலபஸை ஃப்ரேம் பண்ணலாம் திட்டமிடுறாங்க. அப்புறம் எல்லாரும் ஒருங்கிணைக்கிறாங்க. ஆசிரியர்கள், மாணவர்கள், இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தை எல்லாம் ஒருங்கிணைச்சு அதை இவங்க கண்காணிக்கிறாங்க, கண்காணிப்பு வழங்குறாங்க. அடுத்து ஃபார்முலேட் எஜுகேஷனல் பாலிசி, லாங் டேர்ம் பிளான்ஸ், கல்வி கொள்கைகள் மற்றும் நீண்டகால திட்டங்களை உருவாக்குகிறார்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க? எஜுகேஷனல் பாலிசிஸ், கல்வி கொள்கைகளையும் நீண்ட கால திட்டங்கள், பயனளிக்கக்கூடிய அந்த திட்டங்களையும் உருவாக்குறாங்க இந்த எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ், டிஇசிஓஸ் எல்லாம். அலோகேட் ஃபண்ட் அண்ட் ரிசோர்ஸஸ் ஈக்குவேட்டிவ்லி, நிதி மற்றும் வளங்களை சமமாக ஒதுக்குகிறார்கள். அர்பனு, ரூரலு, எந்த மாதிரியான ஸ்கூல்ஸாக இருந்தாலும், ப்ரைவேட்டு இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், வாட் எவர் இட் மேபி, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான அந்த ஃபண்ட்ஸை பயஸ் இல்லாமல், பார்ஷியல் பார்க்காம ஈக்குவலாக சமமாக பிரித்து கொடுக்கறது. என்ஷோர் காம்ப்ளிகேஷன் வித் கவர்மெண்ட் நார்ம்ஸு. ஸோ உறுதி செய்கிறாங்க. என்ன உறுதி செய்கிறாங்க? காம்ப்ளிகன்ஸ்னால் அரசின் விதிமுறைகளை பின்பற்ற செய்கிறார்கள். அரசு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை கரெக்டாக ஸ்கூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அப்படின்றத. தென் கண்டக்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் அண்ட் என்ஷோர் குவாலிட்டி அஷூரன்ஸ், ஆய்வுகள் நடத்தி தர உறுதி பத்திரம் வழங்குகிறார்கள். ஸ்கூலுக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் நடக்கும் இல்லைங்களா? அப்போ இன்ஸ்பெக்ஷன் வரும்போது எதெல்லாம் அவங்க நோட் பண்ணுவாங்க? அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா போயிட்டுருக்கா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, குழந்தைங்க நல்ல டிசிப்ளினோடு இருக்காங்களா, டீச்சர்ஸ் தங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, அந்த டூல்ஸு, அதுக்கப்புறம் அந்த டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி கிளாஸ் எடுக்கிறாங்களா, எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக கிளாஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அந்த டீச்சர் சொல்கிறத கவனிக்கிறாங்க, நல்லா அப்சர்வபிள் அந்த கேப்பபிலிட்டி இருக்கா, இது எல்லாமே ஆய்வு செய்வாங்க அந்த இன்ஸ்பெக்ஷனில் இல்லைங்களா? கோஆர்டினேட் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பாடி ஸ்கூல்ஸ், மத்திய மாநில நிர்வாகங்களுக்கும் பள்ளிகளுக்கும் இடையே ஒருங்கிணைப்பு செய்கிறார்கள். கோஆர்டினேட் பண்ணுறாங்க சென்ட்ரல் பாடிஸையும் ஸ்டேட் பாடிஸையும். சரிங்களா? அடுத்து ஸ்கூல் ஹெட்ஸ், பள்ளி தலைவர்கள்னு சொல்லக்கூடிய ஹெட் மாஸ்டர்ஸ் அல்லது பிரின்சிபல்ஸ்.
தே ஆர் ஆல் த இன்ஸ்டிடியூஷனல் லீடர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓவரால் ஃபங்க்ஷனிங். ஒரு நிர்வாகம் நல்லபடியாக நடக்கணும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இந்த நிர்வாக தலைவர்கள் தான் அதுக்கு பொறுப்பு இல்லையா? அவர்கள் பள்ளியின் பொது நடவடிக்கைக்கு பொறுப்பான நிர்வாக தலைவர்களாக இருக்கிறார்கள். லீட் த பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ். பள்ளி நடவடிக்கைகளை திட்டமிட்டு செயல்படுத்துகிறார்கள். ஸோ ஒரு பள்ளி செயல்படுது, அந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் ஒரு ஒழுங்கான ஒரு திட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு யாருங்க? பிரின்சிபல். அவர் தான் அந்த டெசிஷன் மேக்கர், அவர் தான் அங்கே நம்மளுடைய மாஸ்டர். ஓகேங்களா? ஸோ அவர் சொல்கிறபடி தான் நம்ம கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணணும், செய்யணும். அவங்க கரெக்டாக ஒரு பிளான் திட்டமிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, செயல்படுத்துவாங்க. சூப்பர்வைஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் ஆர் எஃபெக்டிவ் டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஆசிரியர்களை கண்காணித்து கற்றல் கற்பித்தல் சிறப்பாக செய்கிறார்கள். மெயின்டைன் டிசிப்ளின், சேஃப்டி அண்ட் பாசிட்டிவ் ஸ்கூல் என்விரான்மெண்ட். ஒழுக்கம், பாதுகாப்பு மற்றும் நல்ல பள்ளி சூழலை உறுதி செய்கிறார்கள். ப்ரமோட் இன்க்ளூசிவ் அண்ட் சைல்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிசஸ். அனைவருக்கும் சமமான மற்றும் குழந்தை எண்ணம் வாய்ந்த நடைமுறைகளை ஊக்குவிக்கிறார்கள். லைசி வித் பேரண்ட்ஸ், கம்யூனிட்டி அண்ட் ஹையர் அத்தாரிட்டிஸ். பெற்றோர்கள் சமூகத்தினருடன் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் தொடர்பு வைத்திருப்பார்கள். லைசி வித் பேரண்ட்ஸ்னா அந்த ரிலேஷன்ஷிப் தொடர்பு வச்சுக்கிறது. புரியுதுங்களா? அடுத்த ஆசிரியர்களுடைய பங்கு என்ன எஜுகேஷனுடைய அந்த மேனேஜ்மெண்ட்ல? Teachers are central to classroom level planning, instruction and student support. ஸோ பிரின்சிபல் என்ன பண்ணுறாரு, ஓவராலாக எல்லாத்தையும் நிர்வகிக்கிறாரு, பிளான் பண்ணி கொடுக்குறாரு, எல்லாம் செய்கிறாரு. அவருக்கு கொடுக்குற அந்த வேலையை கரெக்டாக அந்த கிளாஸ் ரூம் லெவல் பிளானிங்கில் சென்ட்ரல் மையமாக இருக்கிறது யார்? ஆசிரியர்கள். அவங்க பிளானிங், இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுல அவங்க மையமாக இருக்காங்க. ஆசிரியர்கள் வகுப்பறையில் திட்டமிடல், கற்பித்தல் மற்றும் மாணவர் ஆதரவுக்கு மைய பொறுப்பாக இருக்கிறார்கள். பிளான் டெய்லி அண்ட் யூனிட் பேஸ்டு லெசன்ஸ். தினசரி மற்றும் பிரிவு அடிப்படையிலான பாடங்களை திட்டமிடுகிறார்கள். நம்ம வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, லெசன் பிளான் எழுதுவோம் இல்லையா? அதுதான். யூஸ் லேர்னர் சென்டர்ட் டீச்சிங் மெத்தட்ஸ். மாணவர் மைய கற்பித்தல் முறைகளை பயன்படுத்துகிறார்கள். அட்வான்ஸ் டெக்னாலஜி, டிஜிட்டல், அதான் அந்த தீக்ஷான்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அட்வான்ஸ் லெவலில் அந்த குழந்தைக்கு பவர் பாயிண்ட் போட்டு காட்டுறது, விஷுவலைஸாக ஃபிலிம்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி, இல்லைனா யூடியூப்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், இதெல்லாம் செய்யலாம். அசஸ் ஸ்டூடெண்ட் லேர்னிங் அண்ட் ப்ரொவைட் ஃபீட்பேக். மாணவர்கள் கற்றலை மதிப்பீடு செய்வது கருத்தினை வழங்குகிறார்கள். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் லேர்னிங்கை அசஸ் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்கறது. பார்ட்டிசிபேட் இன் ஸ்கூல் பிளானிங் கமிட்டிஸ். பள்ளி திட்ட குழுக்களுக்கு பங்கேற்கிறார்கள். என்ஷூர் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அண்ட் சைல்டு ப்ரொடக்ஷன். அனைவருக்கும் சமமான கல்வி மற்றும் குழந்தை பாதுகாப்பை உறுதி செய்கிறார்கள். இதெல்லாம் டீச்சர்ஸ்னுடைய ரோல் அந்த எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குதாரர்களுடைய பொறுப்பு என்ன, அவங்களுடைய ரோல் என்ன, இதில் யாரெல்லாம் அதில் இருப்பாங்கன்னா பேரண்ட்ஸ் இருப்பாங்க, கம்யூனிட்டி இருப்பாங்க. கம்யூனிட்டினா ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள்ஸ், சமூகம், அதுதான் கம்யூனிட்டி. என்ஜிஓஸ் இருப்பாங்க. அப்புறம் அலுமினி, அதாவது ஏற்கனவே அங்கே படித்தவங்க, லோக்கல் லீடர்ஸு, இவங்க எல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸில் வராங்க. பெற்றோர், சமூகம், என்ஜிஓ, உள்ளார்ந்த தலைவர்கள். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கான்ட்ரிபியூட் டு டெசிஷன் மேக்கிங், ரிசோர்ஸ் மொபைலைசேஷன் அண்ட் ஸ்கூல் டெவலப்மெண்ட். பங்குதாரர்கள் முடிவெடுப்பதில், வளங்களை திரட்டுவதில் மற்றும் பள்ளி வளர்ச்சியில் பங்களிக்கிறார்கள். பிடிஎன் எல்லா ஸ்கூல்லையும் இருக்குங்க. பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன்ஸ் ஹெல்ப் இன் மானிட்டரிங் அண்ட் கோஆப்ரேஷன். பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் கண்காணிப்பு மற்றும் ஒத்துழைப்பில் உதவுகின்றன. கம்யூனிட்டி ஹெல்ப்ஸ் இன் பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சேஃப்டி. சமூகத்தினர் கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பில் பங்களிக்கிறார்கள். இப்போ ஸ்கூலில் சுற்றி இருக்க அந்த சமூகம், சொசைட்டி, ஹூவர் இட் மேபி, பக்கத்தில் இருக்கவங்க அந்த ஸ்கூலில் குழந்தைங்க போகிறாங்க வராங்க, சடனாக ஸ்கூலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு விஷயம்னா அவங்களுடைய பங்களிப்பும் அதில் இருக்கும். அவங்க சேஃப்டி மெஷர்ஸ்க்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க இல்லையா? தென் லோக்கல் லீடர்ஸ் அசிஸ்ட் இன் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் அவேர்னஸ். உள்ளாட்சி தலைவர்கள் அரசு திட்டங்களை செயல்படுத்துவதிலும் விழிப்புணர்விலும் உதவுகிறார்கள். என்ஜிஓஸ் அண்ட் அலுமினி மே கான்ட்ரிபியூட் ஃபண்ட்ஸ், ட்ரைனிங் அண்ட் மென்டார்ஷிப். ஸோ இந்த என்ஜிஓஸ் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஏற்கனவே அங்கே படிச்சிருக்க பழைய மாணவர்களும் என்ன பண்ணுவாங்க, நிதி திரட்டி கொடுப்பாங்க, பயிற்சி கொடுப்பாங்க, வழிகாட்டலுக்கு உதவலாம். ஓகே. பேரண்ட்ஸ் சப்போர்ட் சில்ட்ரன்ஸ் லேர்னிங் அட் ஹோம். பெற்றோர் வீட்டில் குழந்தைகளின் கற்றலை ஊக்குவிக்கிறார்கள். அப்போ அந்த பிடி அசோசியேஷனில் ஒரு நல்ல ஒரு
பாண்ட், ஒரு பிரிட்ஜ் உருவாகும். ஓகேங்களா? அந்த ரிலேஷன்ஷிப் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட்டுக்கும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான தேவை, அக்கறை காட்டணும், வீட்டில் உட்கார வச்சு பாடம் சொல்லி தரணும் அப்படின்ற பொறுப்பெல்லாம் பேரண்ட்ஸ்க்கும் வரும். ஃபார்முலேட் எஜுகேஷனல் பாலிசிஸ் அண்ட் லாங் டேர்ம் பிளான்ஸ், கல்வி கொள்கைகள் மற்றும் நீண்ட கால திட்டங்களை உருவாக்குகிறார்கள். அலோகேட் ஃபண்ட்ஸ் அண்ட் ரிசோர்சஸ் ஈக்விட்டபிளி, நிதி மற்றும் வளங்களை சமமாக ஒதுக்குகிறார்கள். என்ஷோர் காம்ப்ளிகன்ஸ் வித் கவர்மெண்ட் நார்ம்ஸ், அரசின் விதிமுறைகளை பின்பற்ற செய்கிறார்கள். கண்டக்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் அண்ட் என்ஷோர் குவாலிட்டி அஷூரன்ஸு. ஓகேங்களா? ஆய்வுகள் நடத்தி தர உறுதி பத்திரம் வழங்குகிறார்கள். கோஆர்டினேஷன் பிட்வீன் சென்ட்ரல் ஸ்டேட் பாடிஸ் அண்ட் ஸ்கூல்ஸ், மத்திய மாநில நிறுவனங்களுக்கும் பள்ளிகளுக்கும் இடையே ஒருங்கிணைப்பு செய்கிறார்கள். ஓகேங்களா? அப்போ இந்த யூனிட்ல நம்ம பார்த்த விஷயங்கள், அதாவது எக்ஸ்பெஷலி இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்துட்டு அந்த டிக்யூஎம்மோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிகேஷன் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதோடைய நீட்ஸு, எதுக்காக வந்து அசஸ் பண்ணுறாங்க, அக்ரிடேஷன் பண்ணுறாங்க, க்ரைட்டீரியா ஃபார் அசஸ்மெண்ட்டு, பெனிஃபிட்ஸ் ஆஃப் அக்ரிடேஷன் பார்த்துருக்கோம். தென் லீடர்ஷிப் தியரிஸ் இன் எஜுகேஷன், லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் இன் எஜுகேஷன். லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது ரோல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸ்கூல் ஹெட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்களுடைய பங்கு என்ன இதில், இந்த எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸு, தென் வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பங்குதாரர்கள், என்ஜிஓஸ், இவங்களுடைய பங்களிப்பு என்னங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த யூனிட்டில் நம்ம முழுக்க பார்த்தது வந்து ஒரு கல்வி நிறுவனத்தை நாம் வந்து உருவாக்குனா அது வந்து எப்படி நம்ம செயல்பட வைக்கிறது, அதனுடைய நிர்வாகத்திறன், நிர்வாகம் எப்படி இருக்கணும், மேம்பாடு எப்படி இருக்கணும், மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நிறையா கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் சைட் பை சைடாக என்ன பண்ணுங்கள், நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் எப்படி வருங்கிறதையும் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ 8th யூனிட் இதோட என்ன ஆயிடுச்சுங்க, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டுட் வெரி வெல். ஓகே, and all the best. Prepare well for your exams. Thank you. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.